நம்ம பன்னீர் வச்சு ஒரு சூப்பராக ஒரு பஜ்ஜி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து பன்னீர். அதை வந்து 2ஆக கட் பண்ணி குட்டி குட்டி பீஸஸ் தான் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சீஸ் எடுத்திருக்கேன். சீஸையும் அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்போது 2 பன்னீர் ஸ்லைஸ்க்கு நடுவில் கொஞ்சம் சீஸ் வச்சு ஒரு டூத் பீக்கால் நம்ம குத்துனோம்னா அது நல்லா ஸ்டிஃபாக நெண்டுக்கும். அதுக்கப்புறம் பொரிச்சு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிறேன். இந்த இது வந்து ஈவினிங் ஸ்நாக்காக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பாருங்கள், பன்னீர் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்து, ஒரு ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நான் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் டிப் பண்ணி நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம் பஜ்ஜி மாதிரி. அதுக்கு நம்ம பஜ்ஜி மாவு தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து தேவையான அளவு கடலை மாவு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 1/4 பகுதி வந்து கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் உப்பு, கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம கலந்து வச்சுக்கலாம். இதில் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, அதெல்லாம் கெடுதி உடம்புக்கு. ஸோ அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பஜ்ஜி மாவு வந்து இந்த பதத்துக்கு வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயும் நான் கொதிக்க வச்சுட்டேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த பன்னீரை வந்து இதில் டிப் பண்ணி பொரிச்சு எடுக்க வேண்டியதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கு கொடுங்க, இல்லைனா வாயில் குத்திப்பாங்க பிள்ளைங்க. ஸோ இப்படி ஒவ்வொன்றா நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். இதுக்கு தொட்டுக்க வந்து ஒரு டொமேட்டோ சாஸ் இருந்தாலே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதில் உரப்பு இல்லாதனால பிள்ளைங்க நான் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நடுவில் சீஸ் வேறு இருக்குது. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பஜ்ஜி. பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இது பயங்கர கிறிஸ்பியாக இருக்கும். அவுட்டர் லேயர் என்ன கார்ன்ஃப்ளவர்லாம் ஆட் பண்ணனால உள்ளே பயங்கர சாஃப்டாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ. பாய்.